ஹாய் ஹால் இன்னைக்கு நம்ம ப்ரிப்போசிஷன்ஸா பார்க்க போறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இல் அப்படின்ற அர்த்தம் தரும். அவள் நூலகத்தில் படித்துக்கொண்டு இருக்கிறாள். ஷீ இஸ் ஸ்டடியிங் இன் த லைப்ரரி. இந்த லைப்ரரினா பார்த்தீங்கன்னா நூலகத்தில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ஆன்னா பார்த்தீங்கன்னா மீது அப்படின்ற அர்த்தம் தரும். புத்தகம் மேஜை மீது இருக்கிறது. த புக் இஸ் ஆன் த டேபிள். த புக் இஸ் ஆன் த டேபிள். ஆன் த டேபிள்னா மேஜை மீது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். அட்டம் பார்த்தீங்கன்னா இல் அப்படின்ற அர்த்தம் தான் உங்களுக்கு தரும். நாம் பூங்காவில் சந்திப்போம். We will meet at the park. We will meet at the park. At the parkனா பூங்காவில் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தரும். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். பைனா பார்த்தீங்கன்னா மூலமாக பக்கத்தில் அப்படின்ற ரெண்டு அர்த்தம் வரும். என் பக்கத்துல உட்காரு, என் அருகில் உட்காரு. கம் அண்ட் சிட் பை மீ. கம் அண்ட் சிட் பை மீ. பை மீனா பார்த்தீங்கன்னா என் அருகில், என் பக்கத்தில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அண்டர்னா கீழே. பூனை மேஜை கீழே இருக்கிறது. The cat is under the table. The cat is under the table. Under the tableனா பார்த்தீங்கன்னா மேஜைக்கு கீழே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். ஓவர்னா மேலே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். விமானம் நகரத்தின் மேலே பறக்கிறது. The plane flew over the city. The plane flew over the city. Over the cityனா பார்த்தீங்கன்னா நகரத்தோடைய மேலே, நகரத்தின் மேலே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அக்ராஸ்னா பார்த்தீங்கன்னா குறுக்கே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். பாலம் ஆற்றின் குறுக்கே நீண்டுள்ளது. த பிரிட்ஜ் ஸ்ட்ரெச்சஸ் அக்ராஸ் த ரிவர். த பிரிட்ஜ் ஸ்ட்ரெச்சஸ் அக்ராஸ் த ரிவர். அக்ராஸ் த ரிவர்னா பார்த்தீங்கன்னா ஆற்றின் குறுக்கே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. த்ரூனா பார்த்தீங்கன்னா வழியாக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். கார் சுரங்கப்பாதை வழியாக சென்றது. த கார் ட்ரூ த்ரூ த டனல். த கார் ட்ரூ த்ரூ த டனல். த்ரூ த டனல்னா பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதை வழியாக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அபோனா பார்த்தீங்கன்னா மேலே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். பறவைகள் மரங்களுக்கு மேலே பறக்கின்றன. The birds are flying above the trees. The birds are flying above the trees. பிலோனா பார்த்தீங்கன்னா அடியில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். புதையல் பூமிக்கு அடியில் உள்ளது. The treasure lies below the ground. The treasure lies below the ground. Below the groundனா பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. பிட்வீன்னா இடையே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். இரண்டு வீடுக்கும் இடையே ஒரு சுவர் உள்ளது. There is a wall between the two houses. There is a wall between the two houses. Between the two housesனா பார்த்தீங்கன்னா இரண்டு வீடுகளுக்கும் இடையே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அமங்னா மத்தியில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். செலவை உங்கள் மூவர் மத்தியில் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். The cost should be shared equally among three of you. Among three of youனா பார்த்தீங்கன்னா உங்க மூவர் மத்தியில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. பிஹைண்ட்னா பின்னால் அப்படின்ற அர்த்தம் தரும். நாய் சோபாவுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்பவுமே ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நவுன், ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி வரும். சரிங்களா? The dog is hiding behind the sofa. The dog is hiding behind the sofa. Behind the sofaன்னா பார்த்தீங்கன்னா சோபாவுக்கு பின்னாடி அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா பார்த்தீங்கன்னா முன்னால், முன் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அந்த சிலை அருங்காட்சியகத்தின் முன் நிற்கிறது. The statue stands in front of the museum. The statue stands in front of the museum. பிசைட்னா பார்த்தீங்கன்னா அருகில், பக்கத்தில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. கோப்பை சாசருக்கு பக்கத்தில் உள்ளது. The cup is beside the saucer. The cup is beside the saucer. Beside the saucerனா சாசருக்கு அருகில், சாசருக்கு பக்கத்தில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. சாவிகள் டிராயர் உள்ளே உள்ளன. The keys are inside the drawer. Inside the drawerனா பார்த்தீங்கன்னா டிராயருக்குள்ளே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அவுட் சைட்னா வெளியே. குழந்தைகள் வீட்டிற்கு வெளியே விளையாடுகிறார்கள். The kids are playing outside the house. The kids are playing outside the house. Outside the houseனா வீட்டிற்கு வெளியே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. நியர்னா அருகில். சூப்பர் மார்க்கெட் பள்ளிக்கு அருகில் உள்ளது. The supermarket is near the school. The supermarket is near the school. Near the schoolனா பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு அருகில் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. ஃப்ரம்னா பார்த்தீங்கன்னா இருந்து அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தரும். The beach is far from here. The beach is far from here. From hereனா பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அகைன்ஸ்ட்னா பார்த்தீங்கன்னா எதிராக அப்படின்னு அர்த்தம் தரும். 50 பேர் எதிராக வாக்களித்தனர். 50 people voted against it. 50 people voted against it. அகைன்ஸ்ட் இட்னா பார்த்தீங்கன்னா அதற்கு எதிராக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. த்ரூ அவுட்னா பார்த்தீங்கன்னா முழுவதும். இசை அரங்கம் முழுவதும் எதிரொலித்தது. The music echoed throughout the hall.
The music echoed throughout the hall. Throughout the hallனா வந்து பார்த்தீங்கன்னா அரங்கம் முழுவதும் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. வித்னா வந்து பார்த்தீங்கன்னா உடன் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். அவள் தன் தோழிகளுடன் சினிமாவுக்கு சென்றாள். She went to the movies with her friends. She went to the movies with her friends. With her friendsனா வந்து பார்த்தீங்கன்னா தோழிகளுடன் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. வித்தவுட்னா இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் தரும். அவர் உதவி இல்லாமல் பணியை முடித்தார். He completed the task without help. He completed the task without help. Without helpனா வந்து உதவி இல்லாமல் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. எக்ஸப்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா தவிர அப்படின்னு அர்த்தம் தரும். பிரவீனை தவிர அனைவரும் வந்திருந்தனர். Everyone was present except Praveen. Everyone was present except Praveen. இன்க்ளூடிங்னா வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். இதற்கு தபால் செலவு பேக்கிங்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா செலவாகும். இட் காஸ்ட் ₹350 இன்க்ளூடிங் போஸ்டேஜ் அண்ட் பேக்கிங். இட் காஸ்ட் ₹350 இன்க்ளூடிங் போஸ்டேஜ் அண்ட் பேக்கிங். அன்டில்னா வரை அப்படின்னு அர்த்தம் தரும். அவர்கள் நள்ளிரவு வரை வேலை செய்தனர். தே ஒர்க்டு அன்டில் மிட் நைட். தே ஒர்க்டு அன்டில் மிட் நைட். சின்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். நேற்றிலிருந்து நான் அவளை பார்க்கவில்லை. ஐ ஹாவன்ட் சீன் ஹர் சின்ஸ் எஸ்டர்டே. ஐ ஹாவன்ட் சீன் ஹர் சின்ஸ் எஸ்டர்டே. சின்ஸ் எஸ்டர்டேனா வந்து பார்த்தீங்கன்னா நேற்றில் இருந்து அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. ஃபார்னா வந்து ஆக அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தரும். அவள் 1 மணி நேரமாக காத்திருந்தாள். She has been waiting for an hour. She has been waiting for an hour. For an hourனா வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரமாக அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தரும். டூனா வந்து பார்த்தீங்கன்னா இக்கு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். அவர்கள் கடற்கரைக்கு போனார்கள். தே ஆர் கோயிங் டு த பீச். தே ஆர் கோயிங் டு த பீச். டு த பீச்னா வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். ஃப்ரம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இருந்துன்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். The சூப்பர் மார்க்கெட் இஸ் ஓப்பன் ஃப்ரம் 8 AM. சூப்பர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி முதல் திறந்து இருக்கும். டுவர்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா நோக்கி அப்படின்ற அர்த்தம் தரும். கார் வந்து நகரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. The car is moving towards the city. The car is moving towards the city. Towards the cityனா வந்து பார்த்தீங்கன்னா நகரத்தை நோக்கி அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ஆஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அப்படின்னு அர்த்தம் தரும். பூனை மேஜையிலிருந்து குதித்தது. The cat jumped off the table. The cat jumped off the table. ontoனா வந்து பார்த்தீங்கன்னா மீது அப்படின்னு அர்த்தம் தரும். அவன் கூரை மீது ஏறினான். He climbed onto the roof. He climbed onto the roof. onto the roofனா வந்து பார்த்தீங்கன்னா கூரையின் மீது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. இன்சைட்னா உள்ளே. பையின் உள்ளே புத்தகங்கள் உள்ளன. There are books inside of the bag. There are books inside of the bag. டியூரிங்னா வந்து பார்த்தீங்கன்னா போது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். பயணத்தின் போது அவள் ஒரு புத்தகத்தை படித்தாள். She read a book during the journey. She read a book during the journey. During the journeyனா வந்து பார்த்தீங்கன்னா பயணத்தின் போது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. பின்னால்னா behind. மேகங்களுக்கு பின்னால் இருந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து வெளிப்பட்டது. The moon emerged behind the clouds. The moon emerged behind the clouds. Behind the clouds வந்து பார்த்தீங்கன்னா மேகங்களுக்கு பின்னால் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அருகிலுக்கு நியர்ன்ற வார்த்தை வந்து வரும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பேக்கரி பள்ளிக்கு அருகில் உள்ளது. The bakery is near the school. The bakery is near the school. பிட்வீனுக்கு இடையே என்ற அர்த்தம் உங்களுக்கு வரும். இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். போட்டி வந்து 2 அணிகளுக்கு இடையே வந்து இருக்கு. The competition is between the 2 teams. The competition is between the 2 teams. Between the 2 teamsனா வந்து பார்த்தீங்கன்னா 2 அணிகளுக்கும் இடையே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அலாங் வந்து பார்த்தீங்கன்னா ஓரம் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அவர்கள் கடற்கரை ஓரம் நடந்து சென்றனர். They walked along the beach. They walked along the beach. Along the beachனா வந்து பார்த்தீங்கன்னா கரையோரம், கடற்கரையோரம் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. பிஃபோர்னா முன்பு. கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு அவர் வந்தாரு. He arrived before the meeting. He arrived before the meeting. Afterனா பிறகு. விருந்துக்கு பிறகு அவள் வீட்டிற்கு சென்றாள். She went home after the party. She went home after the party. சுற்றினா அரௌண்ட் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தரும். குழந்தைகள் பூங்காவை சுற்றி விளையாடினர். The children played around the park. The children played around the park. Around the parkனா பூங்காவை சுற்றி அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வருஷம் நீண்ட காலத்தை குறிக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பயன்படுத்துவோம். இன் மார்ச் மாதத்தில், இந்த சம்மர் கோடை காலத்தில், இன் 1987 1987 இந்த பாஸ்ட் கடந்த காலத்தில், இந்த நெக்ஸ்ட் செஞ்சுரி அடுத்த நூற்றாண்டில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. இந்த மார்னிங் காலையில், இந்த ஈவினிங் சாயங்காலத்தில், இந்த ஆஃப்டர்நூன்னா வந்து பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில், இன் 3 minutesல வந்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்தில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தை வந்து சொல்கிறதுக்கு பயன்படுது.
அட் நைட்டுன்றது வரும். அட் 5 o'clock அப்படின்றது வரும். அட் டின்னர் இரவு உணவு வேளையில். அட் த மூமெண்ட் இந்த கணத்தில் அப்படின்னு அர்த்தம் தரும். அட் 5:30 AM. அட் சன்செட் அதாவது சூரிய மறை நேரத்தில். அட் சன்ரைஸ்னா வந்து சூரிய உதைக்கும் நேரத்தில். அட் த பெட் டைம்னா வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும் நேரத்தில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ஆன் வந்து பார்த்தீங்கன்னா நாட்களுக்கும் தேதிகளுக்கும் முன்னாடி வரும். ஆன் 3rd February பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி. ஆன் சண்டே ஞாயிற்றுக்கிழமை. ஆன் மை பர்த்டே என்னுடைய பிறந்த நாளில். ஆன் த நியூ இயர்ஸ் ஈவ். ஆன் 11th March மார்ச் 11ஆம் தேதி. ஆன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு. ஆன் மண்டே திங்கக்கிழமை அன்னைக்கு. ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினம் அன்று அப்படின்ற அர்த்தங்கள் உங்களுக்கு தரும். உங்களுக்கு ப்ரிப்போசிஷன்ஸ் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.